வணக்கம். ஒரு மூடிய அறைக்குள்ள நடக்கிற உரையாடல வெளிய இருந்து வெறும் ஒரு லேசர் கற்றைய வச்சு கேட்க முடியும்னு சொன்னா ஏதோ ஸ்பை படம் பாக்குற மாதிரி இருக்கு. அதேதான். ஆனா நீங்க பகிர்ந்த தி ஆக்ஷன் லேப் வீடியோ இந்த ஐடியாவை சும்மா ஒரு கற்பனையா விடாம நிஜமாவே செஞ்சு காட்டுது. ஆமா, அதுதான் இந்த வீடியோவோட சிறப்பே. இது வெறும் ஒரு அறிவியல் பரிசோதனை மட்டும் இல்ல. கரெக்ட். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு கடைசில ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. வாங்க, அந்த அறிவியலுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம். சரி, முத கேள்வி இதுதான். இது எப்படி சாத்தியம்? ஒலிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு லேசரால எப்படி ஒலிய கேட்க முடியும்? இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே அதிர்வுகளை பத்தினதுதான். வைப்ரேஷன். ஆமா, நாம பேசும்போது நம்ம குரல்ல இருந்து வர்ற ஒலி அலைகள் காத்துல பரவி ஜன்னல் கண்ணாடி மாதிரி பொருட்கள் மேல மோதும். ஓகே. அப்படி மோதும்போது அந்த பொருட்களை கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதா அதிர வைக்குது. சரி. ஒரு பெரிய ஸ்பீக்கர் பக்கத்துல நின்னா நம்ம உடம்பு அதிரும்ல, அது மாதிரி. ஆனா ரொம்ப ரொம்ப மென்மையா. மிகச்சரியா சொன்னீங்க. இப்போதான் அந்த வீடியோல வர்ற அருமையான உதாரணம் உள்ள வருது. ஆர்கிமிடிஸ் சொன்னது. ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு நீண்ட நெம்புகோல் கொடுங்க, நான் பூமியே நகர்த்துறேன்னு சொன்னாரே, அதுதானே? அதேதான். இங்க ஒரு லேசர் கற்றைங்கிறது நிறை இல்ல, எடை இல்ல, ஒரு கச்சிதமான நெம்புகோல் மாதிரி. சரி. இப்போ அந்த அதிர்ற ஜன்னல் மேல இந்த லேசர் பட்டு அது பிரதிபலிக்கும் போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கண்ணாடி ஒரு மைக்ரான் அளவு அசைஞ்சா கூட அந்த லேசர் கற்றை பல மீட்டர் தூரம் பயணிச்சதுக்கு அப்புறம் அதோட பாதையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஓ, அப்படியா? இது நாம சின்ன வயசுல கண்ணாடி வச்சு விளையாடுற மாதிரி. கண்ணாடிய லேசா அசைச்சாலே சுவத்துல இருக்கிற ஒளிப்புள்ளி ரொம்ப தூரம் நகரும். 100க்கு 100 அதே தத்துவம்தான். கண்ணுக்கு தெரியாத அந்த ஒளி அதிர்வு இப்போ கண்ணுக்கு தெரியற லேசர் கற்றையோட பெரிய அசைவா மாறிடுச்சு. வாவ்! சரி, கோட்பாடு இப்போ தெளிவா புரியுது. ஆனா அடுத்த ஸ்டெப்பு, இந்த அசைஞ்சிட்டு இருக்கிற ஒளிய திரும்பவும் எப்படி ஒளியா மாத்துறது? இதுக்கு ஏதோ பெரிய கருவி தேவைப்படும்னு நினைச்சேன். இல்லவே இல்ல. அங்கதான் அந்த வீடியோவோட எளிமை இருக்கு. அவர் பயன்படுத்துறது போட்டோ டயோடுன்னு ஒரு சின்ன சென்சார். போட்டோ டயோடு. ஆமா, அதோட வேலை ரொம்ப சிம்பிள். தன் மேல படுற ஒளியோட அளவை பொறுத்து ஒரு சின்ன மின்சாரத்தை, அதாவது வோல்டேஜை உருவாக்கும். ஓ, அப்போ லேசர் புள்ளி அந்த சென்சார் மேல முன்னும் பின்னும் அசையும் போது அதுக்கு கிடைக்கிற ஒளியோட அளவு மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். அந்த ஒளி மாற்றம் அசல் ஒளி அலைகள் மாதிரியே இருக்கும். இப்ப இந்த போட்டோ டயோட் அந்த ஒளி மாற்றத்தை ஒரு மாறுபடும் மின் சமிக்ஞையா மாத்திடும். ஆட, எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி இதுதான். அவர் இதுக்காக புதுசா ஒரு சர்க்கியூட்லாம் உருவாக்கல. இல்ல, ஒரு சாதாரண ஆடியோ சர்க்கியூட்ல இருக்கிற மைக்ரோஃபோனை மட்டும் கழட்டிட்டு அந்த இடத்துல இந்த போட்டோ டயோட சால்டர் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான். அது ஒரு நேர்த்தியான தீர்வு. அந்த சர்க்கியூட்டுக்கு சிக்னல் மைக்ல இருந்து வருதா இல்ல போட்டோ டயோட்ல இருந்து வருதான்னு எல்லாம் தெரியாது. அதுக்கு தேவை ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல். கிடைச்சதும் அதை ஸ்பீக்கருக்கு அனுப்பி ஒலியா மாத்திடுது. ஆமா, ஒளியா மாறிடுச்சு. சரி, இப்போதான் விஷயமே சுவாரஸ்யமா ஆகுது. சோதனைகள். முதல்ல ஒரு சாதாரண ஒரே ஒரு அடுக்கு இருக்கிற கண்ணாடியில முயற்சி பண்றார். அதோட முடிவு உண்மையிலே நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த வீடியோல நீங்க கேக்குற ஆடியோ அது வேற எந்த மைக்ல இருந்து வரல, முழுக்க அந்த லேசர்ல இருந்து தான். ஆமா, அந்த ஹலோ கேன் யூ ஹியர் மீ அப்படின்னு அவர் பேசுறது அவ்வளவு தெளிவா கேட்டுச்சு. நான் கூட ஏதோ ஒரு மாதிரி மந்தமா கேக்கும்னு எதிர்பார்த்தேன். நானும் தான். இது சரியான சூழ்நிலையில இந்த டெக்னாலஜி எவ்வளவு கச்சிதமா வேலை செய்யும்னு காட்டுது. இதுதான் முக்கியமான சோதனை. ஏன்னா அந்த ஜன்னல்களோட வேலையே அதிர்வுகளை தடுக்கிறது தான். 2 கண்ணாடிக்கு நடுவுல காத்து இல்லனா ஒரு வாயு இருக்கும். ஆமா, வெப்பத்தையும் ஒலியையும் தடுக்க. இதுதான் இந்த தொழில்நுட்பத்துக்கான உண்மையான டெஸ்ட். அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தூரத்துல இதை செட் பண்றார். ஆனா அதை செட் பண்றதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. லேசரை சரியா குறிவைக்கிறது, அதோட பிரதிபலிப்பை தேடி பிடிக்கிறது. ஆமா, அந்த லேசர் கற்றையே லேசா நகருது. அதனால திரும்ப சரி பண்ண வேண்டியிருக்கு. இத ஒரு ரகசியமா செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நம்மால யோசிக்க முடியுது. ஒரு லாரி போனாலே மொத்த செட்டப்பும் ஆடிடும். இவ்ளோ சவால்களுக்கு அப்புறம் முடிவு, அது வேலை செஞ்சதா? அதுதான் ஆச்சரியம். வேலை செஞ்சது. அப்படியா? அறைக்குள்ள மெதுவா பேசின சாதாரண உரையாடல் கேட்கல. ஆனா அவர் ஜன்னல் பக்கத்துல போய் கொஞ்சம் சத்தமா பேசினப்போ அந்த ஒளி லேசர் மூலமா தெளிவா கேட்டுது. அப்போ இரட்டை அடுக்கு ஜன்னல்கள் அதிர்வுகளை குறைக்குதே தவிர முழுசா தடுக்கல. ஆமா, போதுமான சத்தம் இருந்தா அது வெளியில இருக்கிற கண்ணாடி வரைக்கும் கடத்தப்படுது. அதே சமயம் இந்த வீடியோல ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுக்கப்படுது இல்லையா? ஆமா, இது ஒரு அறிவியல் பரிசோதனை மட்டும்தான்.
அடுத்தவங்க அனுமதி இல்லாம அவங்க உரையாடலை ஒட்டு கேட்கறது பல நாடுகள்ல சட்டப்படி குற்றம்னு தெளிவா சொல்றாரு. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு நடைமுறை உளவு கருவியா எப்பவாவது இருந்திருக்கா? இருந்திருக்கு, நிச்சயமா. பனிப்போர் காலத்துல இது ஒரு உண்மையான உளவு முறை தான். ஓ, அப்ப இது நிஜமாவே பயன்படுத்தப்பட்டதா? ஆமா, அப்போல்லாம் ஜாஸ்தியார் கட்டிடங்கள்ல தூதரகங்கள்ல கூட ஒற்றை அடுக்கு ஜன்னல்கள் தான் இருந்துச்சு. அதனால இந்த டெக்னிக் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. இந்த செட் பண்றதுல இருக்கிற சிரமம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது பெருசா பயனில்லைன்னு வீடியோ முடிவு செய்து. அதுதான் நம்மள இந்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கு கொண்டு வருது. இவ்வளவு கஷ்டமான சிக்கலான ஒரு முறைக்கு இன்னைக்கு ஏன் மெனக்கடணும்? ஏன்னா இதை விட ரொம்ப ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு வழி இருக்கு. சரியா சொன்னீங்க. அந்த வீடியோவோட கடைசி கருத்து அதுதான். அரசாங்கங்களுக்கோ இல்ல வேற யாருக்குமோ இன்னைக்கு அந்த லேசர் டெக்னாலஜி தேவையே இல்ல. ஏன்? ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் தாமாகவே முன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த மைக்ரோஃபோனை அவங்க பாக்கெட்ல எல்லா நேரமும் வச்சுட்டு சுத்துறாங்க. நம்ம ஸ்மார்ட் போன்கள். அதேதான். கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. நாம ஜன்னலுக்கு வெளியிருந்து வர்ற லேசரை பத்தி கவலைப்படுறோம், ஆனா உண்மையான ஒட்டு கேட்கும் கருவி நம்ம கையிலே இருக்கு. அந்த ஒப்பீடு தான் ரொம்ப முக்கியம். ஒரு லேசரை வச்சு ஒரு குறிப்பிட்ட அறையில ஜன்னல் பக்கத்துல பேசினா மட்டும்தான் கேட்க முடியும். ஆமா. ஆனா ஒருத்தரோட போனை ஹேக் பண்ணிட்டா அவங்க எங்க இருந்தாலும் என்ன பேசினாலும் கேட்க முடியும். கேமரா, லொகேஷன் எல்லாமே கிடைக்கும். அதோட ஒப்பிடும்போது இந்த லேசர் தொழில்நுட்பம் ஒரு கற்கால கருவி மாதிரி தெரியுது. ஆமா. ஆக இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, பனிப்போர் காலத்துல ஒரு புத்திசாலித்தனமான உளவு கருவியா இருந்தது. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் ப்ராஜெக்டா மட்டும் மாறிடுச்சு. இது உங்களை யோசிக்க வைக்குது இல்லையா? நம்ம லேசர்கள், சேட்டலைட்கள்னு பெரிய பெரிய டெக்னாலஜியை பத்தி கவலைப்படுறோம். அதுகளை பத்தி படங்கள் வருது. ஆனா ஒருவேளை இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ரொம்ப பரவலான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒட்டு கேட்கும் சாதனம் நாமளே காசு கொடுத்து வாங்கி விரும்பி நம்ம கூடவே வச்சிருக்கிற ஒன்னாதான் இருக்கும் போல. உண்மையான அச்சுறுத்தல் எது? அது எங்கிருந்து வருதுன்னு நாம மறுபடியும் யோசிக்க வேண்டியிருக்கு.